இந்த சாப்டர் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னது? ஸோ இந்த இஃப் தான் ஐஎஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படியே ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரியல் டைம் லைஃப்பில் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேட்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இது பண்ணுங்கள், பிடிக்கலனா இது பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா ஆப்வியஸாக இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம ஒருத்தர் பேசுகிறப்ப என்ன பண்ணுறோம், ஸோ அதை நம்ம அப்படியே ப்ரோக்ராமேட்டிக்கல் அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஸ் லைக் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்லணும்னா ஒரு வேரியபிள் தேவையில்ல. ஸோ இஸ் லைக் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போதைக்கு நம்ம உள்ள ட்ரூன்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரூனா என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஆல்ரெடினா கேப்ஸில் கொடுக்கணும் டி. ஸோ இது என்னது, இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளோட வேல்யூ இது. அப்போது வேல்யூ ட்ரூன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், இது டிஃபால்ட்டாக இது என்ன டேட்டா டைப் எடுத்துக்கும், இது வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ வேரியபிள் இந்த டேட்டா டைப்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது புரியாதவங்க அந்த சாப்டர் போய் பார்த்துட்டு திருப்பி கூட வந்துருங்க. இப்போ உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை ஆல்ரெடி பார்த்துருங்க திருப்பி. ஸோ வேரியபிள் இது, இந்த வேரியபிளோட வேல்யூ இது, டேட்டா டைப் அப்படின்னா இது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ இஸ் லைக் அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன சொல்கிறேன், ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருக்காங்க. இப்போ கேட்குறேன் இஃப் இஸ் லைக் அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இஃப் இஸ் லைக் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மேட்ரு. ஸோ இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பண்ணு, அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேறு ஒன்று பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அது ப்ரோக்ராமேட்டிக்காக இப்போ எப்படி பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படியுமே என்ன பண்ணணும், நம்ம இஃப்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே கோலன் கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுத்த அப்புறம் நீங்கள் இந்த கோலன் கொடுத்துருங்க. இப்படி கோலன் கொடுத்துட்டு இப்படி நம்ம என்டர் அடிக்கிறப்ப பாருங்கள், உங்களுக்கு இந்த கர்சர் வந்து எங்கே வருது, கொஞ்சம் தள்ளி உள்ளே வருது. ஸோ இங்கே தள்ளி உள்ளே வருதா, அதுவே நீங்கள் இங்கே இருக்கப்போ நீங்கள் என்டர் கொடுங்க, இங்கே ஒட்டி தான் வருது, தள்ளி வரல அப்படி. பட் இங்கே கோலன் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இவங்க அடிக்கிறப்போ தள்ளி வருது இல்லையா. ஸோ பைத்தானில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுதான் இண்டென்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இண்டென்ட். ஸோ இண்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பைத்தானில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங், C++ அப்படிலாம் பார்க்குறப்போ வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் நம்ம என்ன கொடுப்போம், ஒரு கேர்லி ப்ராக்கெட் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கேர்லி ப்ராக்கெட் கூட இருக்கிறது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இஃப் கேஸ் இஃப் ட்ரூ அப்படின்னு நடந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த கண்டிஷன் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம ஸ்டேட்மெண்ட். ஸோ அது எல்லாமே இது எல்லாமே இந்த இஃப்க்குள்ளே நடக்கணும் அப்படின்னா நம்ம இது இண்டென்டேஷன் தான் கொடுக்க போகிறோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்கலாம், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ இஃப் இஸ் லைக் ட்ரூ ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இஃப் இஸ் ட்ரூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண சொல்ல போகிறோம்னா உங்களை பிரிண்ட்டில் போயிட்டு பிரிண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லலாம். தென் என்ன சொல்லலாம், சரி சப்ஸ்கிரைப் மட்டும் வேணாம்ப்பா, நீ ஒரு லைக்கையும் போட்டு விடு. ஸோ லைக் இப்படி நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் ட்ரூவாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இஃப் கண்டிஷன் எப்பவுமே என்ன செக் பண்ணணும், ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு லாஜிக் எழுதலாம். ஸோ இஃப் ட்ரூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டுமே பாருங்கள் எங்கே இருக்குது, இந்த இண்டென்டேஷன் உள்ளே தள்ளி இருக்குது. ஸோ இப்படி என்டர் கொடுக்குறப்ப நம்ம தள்ளி தான் வரும் இஃப் கண்டிஷன். அப்போ என்ன பண்ணால் இஃப்க்குள்ளே தான் நம்ம இன்னுமே இருக்கும். இஃப் விட்டு நம்ம வெளில வரல. ஸோ இஃப் விட்டு வெளில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க, வெளில வந்துடும் இப்போது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம் இல்லையா, இப்போ என்ன அர்த்தம்னா நம்ம இஃப் விட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே கண்டிஷன் ட்ரூ ஆன்சர் நடக்க வேண்டியது. இஃப் இந்த வீடியோ லைக் பண்ணால் இது எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன், ப்ரோக்ராமேட்டிக்காக சொல்ல வரேன். அது தானே நான் வெளில வந்துட்டேன். இப்போ வெளில வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ப்ரோக்ராம் எண்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது. ஸோ எண்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்னொன்று எல்ஸ் கேஸ் பார்க்குறப்ப நம்ம இன்னும் புரிஞ்சிடும் நல்லா. ஸோ எண்டுன்னு கொடுத்தாச்சா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ட்ரூ நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஹார்ட் கோட் பண்ணால் இப்போ என்ன வரும், இங்கே வரப்போ இஸ் லைக்குன்றதை இங்கே செக் பண்ணும். இது இஃப் இஸ் லைக்குன்றது என்ன செக் பண்ணணும்னா இங்கே செக் பண்ணணும் என்ன வேல்யூ இருக்குன்ட்டு. இங்கே என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு. இஃப் இந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் இந்த விஷயத்தை பண்ணுன்னு சொல்கிறேன் நான். ஸோ என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள் இப்போது இங்கே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, லாஸ்ட் லைன் இருக்குது, எண்டுன்னு வந்துடுச்சு. இப்போது டிஃப்ரென்ஸ் கூட காட்டுறேன்னா, ஸோ இஃப்பை விட்டு வெளில வந்துட்டு எல்ஸ். ஸோ இந்த இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இஃப்புக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கணும். இப்போது ஒரே நிமிஷம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம எல்ஸ்லேயே காட்டுறேன், எல்ஸ் போட்டுடலாம் இப்போது. ஸோ எல்ஸ் வந்து நான் தனியாக வெளில வந்துட்டேன், இஃப் விட்டு வெளில வந்துட்டேன், எல்ஸ்னு ஒரு கண்டிஷன் போகிறேன். ஸோ எல்ஸ்னா என்னது, ஸோ ஓகே பிடிச்சா இப்படி பண்ணு, பிடிக்கலாம் இது பண்ணு அப்படின்ற. அதாவது இஃப் உனக்கு இந்த விஷயம் ட்ரூனா இப்படி பண்ணு, ட்ரூ இல்லைனா வேறு மாதிரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக நம்ம பேசுகிறப்ப சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான், அவ்வளோதான். ஸோ எல்ஸ் என்ன பண்ணுங்கள்,
ஸோ எல்ஸ் என்னது, யாருக்காச்சும் டிஸ்லைக்குன்னு தோணக்கூடாது. நம்ம வந்து வீடியோ கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணலாம் போடுறோம். ஸோ எல்ஸ் வேறு வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ ஆர் வாட்ச் த வீடியோ ஒன் மோர் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஸ் கேஸ்லாம் இப்படி எழுதுறேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண பாருங்கள், இந்த வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோன்னு வராது. ஏன்னா நம்ம இது ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூவாக இருக்கப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து இதெல்லாம் பிரிண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபால்ஸ்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபால்ஸ்னு நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகிடும்னா, இப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள், ப்ரோக்ராம் இங்கே வரும், ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட் கேஸில் வந்து இஃப் இஸ் லைக் இது ட்ரூவான்னு பார்க்குது இது. ஸோ இஸ் லைக் வந்து ட்ரூவான்னு பார்க்குது, ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அப்போது ஃபால்ஸ்னால் எல்ஸ் கேஸ்குள்ளே போய்டு. ஸோ இது வந்து நீ ட்ரூவாக இருந்தால் இங்கே வா, ட்ரூவாக இல்லைனா இங்கே போ, எல்ஸ் கேஸ்குள்ளே போய்டும். ஸோ எல்ஸ் கேஸில் போய் இந்த இது பிரிண்ட் ஆகும். இப்போது பிரிண்ட் ஆகிட்டு இது வந்து நமக்கு வெளியில் தான் இருக்குது. இது இஃப்க்கு வெளியில் இருக்கனால இது தானாகவே பிரிண்ட் ஆகிடும் நம்மளுக்கு எல்லா டைமும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ்னால இந்த கண்டிஷன் பாஸ் ஆகாது. ஸோ இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இது எல்லாமே இஃப்க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம இன்டென்டேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாமே இந்த இஃப்ன்ற அந்த பிளாக்குள்ளே இருக்குது. ஸோ அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது, டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இந்த லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் விஷயம் இப்போ நம்மளுக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து இஃப் எல்ஸ்ன்னு பார்த்துட்டோம். வந்து இது என்ன பண்ணால் நம்ம வெறும் ஒரு பூலியன் டேட்டா டைப் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதே வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம், நம்ம ஸ்ட்ரிங் வச்சு பார்க்கலாம், என்ன வேணால் வச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயம் பார்த்துட்டு திருப்பி இந்த இஃப் கேஸ் வந்து இன்னும் நிறைய என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம.